நான் வந்து ஆண்டவரோட நெருங்குறதுக்கு நான் எடுத்த முதல் முயற்சி என்ன அப்படின்னா, இந்த இதே போல நிறைய பைபிள்ல என்னுடைய கண்ணீர் இருந்துச்சு. ஸோ நம்பர் 1, வசனத்தை வாசிச்சு வாசிச்சு நான் அழுவேன். இது எனக்கு தான், இது எனக்கு தான், இது எனக்கு தான். நம்பர் 1. ஸோ இன்னைக்கு முடிஞ்சா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எப்பாவது ஒரு 10 டைமாவது இந்த பைபிளை அப்படியே திறந்து வச்சு உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை, இந்த மாதிரி நான் வாழ்றதுக்கு ஆசைப்படுறேன், இந்த மாதிரி என்ன மாத்துங்க, இந்த வார்த்தையை எனக்கு நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஒரு 10 டைமாவது நீங்க போய் அப்படி அழுங்க, இந்த வார்த்தைக்காக அழுங்க. ஸோ நம்பர் 2, 2வது, நான் வந்து ஆண்டவரோட நெருங்குறதுக்கு நான் நிறைய நேரம் முழங்கால நான் நின்றுருக்கேன். முழங்கால விதவிதமா நான் நின்றுருக்கேன். ஒத்த முழங்கால நின்றுருக்கேன். ஒரு முழங்கால ஊனிட்டு இன்னொரு முழங்கால வந்து தூக்கி வச்சுட்டு, அப்படின்னா அதை ஒரு கரையமா, அதை ஒரு தியாகமா நான் நினைச்சேன். ஒரே முட்டியில நின்னா இன்னும் கொஞ்சம் வலி அதிகமா இருக்கும். ஸோ அப்படியாவது இன்னும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா, ஒரு முழங்கால நின்றுருக்கேன். 2 முழங்கால வந்து என் கூட நிக்கிறவங்க நாங்க போட்டி போட்டு முழங்கால நின்னேன். அப்படின்னா என் கூட பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே மோஸ்ட்லி 4 மணி நேரம் முழங்கால நிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா நாங்க போட்டி போட்டு, இல்ல உன்னோட நான் தான் நிற்பேன், உன்னோட நான் தான் நிற்பேன். அந்த பிரேயர் ஆரம்பிக்கிறது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து முழங்கால நின்று அந்த பிரேயர் முடிக்கிற வரைக்கும் அப்படி வந்து பாயில முழங்கால நிற்கும் போது ரத்தம் கசிகிறது வந்து சந்தோஷமா இருக்கும். அப்படி முழங்கால நின்று மணல் போட்டு அதுக்கு மேல முழங்கால நின்று இப்படி முழங்கால், என்னுடைய முழங்கால் வந்து கருப்பா இருக்கணும், அந்த முட்டி வந்து காப்பு காய்ச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அது எனக்கு ஆண்டவரோட நெருங்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஸோ நம்பர் 2, 2வது, நீங்க வந்து முடிஞ்சா தனியாவோ இல்லைன்னா சர்ச்சிலையோ முழங்கால நிற்கிறதுக்கு வந்து நீங்க முயற்சி எடுங்க. நம்பர் 3, 3வது வந்து அவருக்காக திட்டு வாங்குறத ரொம்ப பாக்கியமா நான் நினைச்சேன். திட்டு வாங்குறத பாக்கியமா நினைச்சேன், அவமானப்படுறத பாக்கியமா நினைச்சேன். அப்படின்னா எப்பவுமே வந்து நம்ம கூட இருக்கிற பிள்ளைகளை மாதிரி நம்ம இல்லை அப்படின்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ ஃபாதர் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க, நீ சாமியாரா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க, நீ என்ன பெரிய பரிசுத்தவானா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிண்டல் பண்ணும்போது வந்து எனக்கு துக்கமா இருந்தது இல்லை, அவங்க கிண்டல் பண்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்காகவே கை தட்டும் போது கிண்டல் பண்ணுவாங்க, சர்ச்சில் முன்னாடி லைன்ல உட்காரும் போது கிண்டல் பண்ணுவாங்க. இந்த கிண்டல் பண்றதா ஆண்டவருக்காக சுமக்கிறத வந்து, ஆண்டவருக்காக அவமானத்தை சகிக்கிறத வந்து ரொம்ப பாக்கியமா நான் நினைச்சேன். அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஸோ நம்பர் 4, 4வது, நான் வந்து வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களை மட்டும் நிறைய தேடினேன். எங்கெல்லாம் வாக்கு தத்தம் இருக்குது, யாருக்கெல்லாம் ஆண்டவர் வாக்கு தத்தம் சொன்னாரு, இந்த வாக்கு தத்தம் எல்லாம் எனக்கு நிறைவேறணுன்றதுக்காக அதை டைரியில் எழுதினேன், புக்கில் எழுதினேன், அதை பிரிண்ட் பண்ணேன், அதை டிசைன் பண்ணேன். அந்த வாக்கு தத்தெல்லாம் கேலண்டர் எல்லாம் பார்த்தோம்னா அந்த கேலண்டரை எடுத்து அந்த வாக்கு தத்தத்தை மட்டும் தனியா கட் பண்ணி நான் இருக்கிற இடத்துல ஒட்டுனேன். இந்த இப்பெல்லாம் எப்படின்னு தெரியல, ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த பிள்ளைங்க வந்து நிறைய பேர் புத்தகத்துல வந்து நிறைய பொருளை வச்சுக்குவோம் தெரியுமா, புது நோட்டை வச்சுக்குவோம். இன்னும் நிறைய பேர் இந்த மயில் இறக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் புக்கில் வந்து ஒவ்வொன்றும் வச்சிருப்பாங்க. ஆனா நான் வந்து நிறைய வாக்கு தத்தங்களை கேலண்டரோ இல்லை எங்க பார்த்தாலும் அந்த வாக்கு தத்தங்களை மட்டும் கட் பண்ணி அதை என் புத்தகத்துல நிறைய இடத்துல ஒட்டி வச்சு அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப திரும்ப அறிக்கை செஞ்சு அதை பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த ஆண்டவரோட நெருங்கிறதுக்கு வந்து அந்த வாக்கு தத்தங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்னைக்கும் எனக்கு நிறைவேறத நான் பார்க்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்பர் 5, 5வது, என் வாழ்க்கையிலே அதிகமானன்றதை விட 99% வந்து ஐ லவ் யூன்ற வார்த்தையை ஆண்டவருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நிறைய சொல்லியிருக்கிறேன், நிறைய, ஒண்ணுல அதுக்கு எண்ணிக்கையே இல்லை எனக்கு. ஐ லவ் யூன்ற வார்த்தையா ஆண்டவரை பார்த்து 2 வார்த்தை, ஒன்னு சாரி, இன்னொன்னு ஐ லவ் யூ. இந்த 2 வார்த்தையும் ஏராளமா எண்ணு கடங்காததை சொல்லியிருக்கிறேன். ஒரு உண்மையான ஒரு லவ்வர் வந்து இந்த 2 வார்த்தையும் எப்பவுமே சொல்லுவாங்க. அடிக்கடி இந்த லவ் பண்றவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரி வந்து சராமரியா சொல்லுவாங்க. சாரி 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 சாரின்னு பண்ண மாட்டேன், சாரி 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 அப்படின்னா அவங்க வந்து உண்மையா தப்பு சொல்லுவாங்க பாருங்களேன். ஏன் அப்படின்னா அவங்கள நேசிக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளம். ஸோ நான் ஆண்டவரை வந்து கொஞ்சம் அல்ல நிறைய நேசிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன், நான் நேசித்திருக்கிறேன். என்னுடைய ரொம்ப அந்த வேல்யூபிளான வார்த்தைன்னு சொல்றாங்கல்ல, ரொம்ப விலையேற பெற்ற வார்த்தைகளை வந்து ஆண்டவருடைய சமூகத்துல தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பிடிச்ச, எனக்கு அழகான நிறைய வார்த்தை. ஸோ அதெல்லாமே வந்து
ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவருக்கு மட்டும் ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா நான் நம்புறேன், அவங்க போட்டிருக்கிற கோடு, அவங்க அம்மா அப்பா போட்டிருக்கிற கோடு, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க போட்டிருக்கிற இது எல்லாத்தையும் தாண்டி அவர் உயர்த்துறது, அவர் ஆசீர்வதிக்கிறத வந்து நம்மளால அப்படியே கணக்கு கூட போட முடியாது. அதை நான் உணர்றேன்.